Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட சேர்த்து அதுக்கான கரஸ்பாண்டிங் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் 150 கொஸ்டின்ஸை கரெக்டாக வந்து அடிக்கணும், சரிங்களா? ஸோ 150 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துறோம் அப்படின்னா 150 கான்செப்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிரும். சிலபஸை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட சக்ஸஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டுடேஸ் கொஸ்டின், which of the following is an example for inelastic collision? ஸோ இது ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். collision between carom coins, collision between glass balls, collision between billiard balls, collision between a bullet and its target. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ரூல் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. பிஃபோர் ரியாக்ஷன் மொமெண்டம் உடைய வேல்யூ என்ன இருக்கோ அதே வேல்யூ ஆஃப்டர் தி ரியாக்ஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸோட நம்ம கன்சர்வ்டு அப்படின்னு வந்துட்டு சொல்வோம். ஸோ மொமெண்டம் வேல்யூ நமக்கு கன்சர்வ்டாக இருக்கணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு. சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி லாசஸ் வந்து நமக்கு அக்கர் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எந்த ஃபார்மில் நமக்கு இருக்கலாம் அப்படின்னா ஹீட்டாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், டிஃபார்மேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது லைட் சோர்ஸாக வந்து நமக்கு இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொல்யூஷன் பிட்வீன் த கேரம் காயின்ஸ். ஸோ அந்த கேரம் காயின்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நியர்லி நமக்கு எலாஸ்டிக் கொல்யூஷனாக தான் வரும். கொல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த காயின்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பவுன்ஸ் ஆஃப் ஆகும். ஒரு பவுன்ஸ் ஆஃப் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ ரொம்ப கம்மியான கைனடிக் எனர்ஜி லாஸ் தான் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொல்யூஷன் பிட்வீன் கிளாஸ் பால். ஸோ கிளாஸ் பால்ஸும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனே வந்து ரொம்ப ஹார்டான ஸ்மூத் சர்ஃபேஸஸில் வந்துட்டு கிரியேட் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பவுன்சஸ் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பீட்லேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பவுன்ஸ் ஆகும். அடுத்ததா கொல்யூஷன் பிட்வீன் பில்லியர்ட் பால்ஸ். ஸோ பில்லியர்ட் பால்ஸும் வந்து நமக்கு என்ன ப்ராசஸ்க்கு கீழே வரும் அப்படின்னா எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு கீழே தான் வரும். ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகும். மினிமல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இதே இது ஒரு புல்லட் வந்து நம்ம எடுக்கிறோம். கொல்யூஷன் பிட்வீன் அ புல்லட் அண்ட் அ டார்கெட். ஸோ அப்படி புல்லட் வந்துட்டு ஒரு டார்கெட்டில் பாஸ் ஆகுறப்போ நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஒன்று அந்த புல்லட் வந்து அந்த டார்கெட்குள்ளே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுக்கும். அதர்வைஸ் அந்த டார்கெட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்ம் ஆகும், சரிங்களா? டிஃபார்ம் ப்ராசஸ்க்கு வந்துட்டு கிரியேட் பண்ணும், சரியா? அதாவது டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இம்பேக்ட்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது, சவுண்டாக கன்வெர்ட் ஆகுது, அண்ட் டிஃபார்மேஷனாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. டார்கெட்டை வந்து டிஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ டிஃபார்மேஷனாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் வை in this reaction is called as an inelastic collision. So the answer will be option D, collision between a bullet and its target. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.